தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமர் 10:15 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. பவுலடிகள் நிகழ்கால சுவிசேஷத்தை குறித்து பேசுறார். என்ன நிகழ்கால சுவிசேஷம்? ஒரே சுவிசேஷம், சமாதான பிரபு சமாதானத்தை அருள்வார். நிகழ்காலத்திலே சமாதானத்தை உலகத்திலே மக்களுக்கு கொடுக்கிற ஒரே சக்தி இயேசுவின் சக்தி தான். எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்காது. எந்த குலத்துக்கு கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மனுஷனுக்கு சமாதானம் கிடைக்காது. சமாதான பிரபு இயேசுவிடத்தில் மட்டும்தான் சமாதானம் உண்டு. ஏனென்றால் அந்த சமாதானத்தின் ஆக்கினை தீர்ப்பை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டவர். மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி சிலுவைக்கு போனவர். கலாத்தியர் 3:13 படி சாபத்தை ஒழிப்பதற்கு சாபமானவர். 2 கொரிந்தியர் 8:9 தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களுக்கும்படி தான் தரித்திரானவர். நமக்கு சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, ஐஸ்வர்யவான்களை மாற்ற அவர் தரித்திரரானார், சாபமானார், நமக்காக பாவமானார். அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர் இயேசு. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இயேசு. என்னிடத்தில் பாவம் உண்டுன்னு ஒருத்தர் யாருன்னு குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டு ஒருவனும் பதில் சொல்ல முடியாத மாபெரும் பரிசுத்தர் இயேசு. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அத்தனைக்கு மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் இயேசு. அப்படிப்பட்ட அன்பின் ஆண்டவராகி இயேசு பரிசுத்தராக தெய்வம் நமக்காக பாவமானார். ஏனென்று கேட்டால் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு, சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, நிம்மதியை கொடுப்பதற்கு. அதற்காகவே சிலுவைக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தவர் மனுஷனுக்காக உலகத்துக்கு வந்து மனுஷனுக்காக மரித்து மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி மனுஷனுக்காக உயிரோடு இருந்த ஒரே தெய்வம் இயேசு மட்டுமே. அவர் மட்டும்தான் மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆகவே தான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படியே என்ன அர்த்தம்? உலகம் கொடுக்க கூடாத சமாதானம், நமக்காக பாடுபட்டு சிலுவைக்கு போய் அதன் விளைவாய் பெற்றுக் கொடுத்த சமாதானம். உங்களுக்கு பாடுகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே எத்தனை துயரங்கள் தந்தாலும் சரி, அந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் உலகம் கொடுக்க கூடாத இயேசுவின் சமாதானம். இந்த கர்த்தர் சொல்றா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னால் ஆன மட்டும் இந்த சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நான் தரித்து கொண்டு என்னால் ஆன மட்டும் என் ராஜாவுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா.